வணக்கம் தாய் தமிழ் உறவுகளே, வெல்கம் டு திறவழி. நாம இப்போ எங்க இருக்கோங்கிறத ஆல்ரெடி நம்ம தெம்னையில பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. அப்படியே இல்லாட்டி கூட இந்த லொக்கேஷனை பார்த்தா தெரிஞ்சிருப்பீங்க. ஆமாங்க, கலியுக கர்ணன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களோட நினைவாக இருக்கும். அற்றார் அழி பசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள்வை குழி. அதாவது பசின்னு வர்றவங்களுக்கு உணவு அளிப்பது என்பது நம்ம பிற்காலத்துக்கு தேவைப்படக்கூடிய பொருளை சேர்த்து வைக்கிற கருவூலம் அப்படின்னு குரல் சொல்றாரு. அப்படிதாங்க விஜயகாந்த் அவர்கள். அவர் ஏழை எளிய மக்களுக்கு தான் கூட வேலை பார்த்த சக கலைஞர்களுக்கும் சரி, ஒரு லைட் மேன் ஆகட்டும், ஸ்டென்ட் மேன் ஆகட்டும், எல்லாத்துக்கும் உணவளிப்பதால அவர் சேர்த்து வச்ச சொத்துங்கிறது அதாங்க. அதனால தான் அவர் இறந்து போனாலும் பல லட்சம் மக்கள் அன்னைக்கு இந்த சென்னையில் ஒன்று கூடியிருக்காங்க. இதுவே அவரை சேர்ந்த சக நடிகர்கள், இப்போது இருக்கக்கூடிய உச்சக்கட்ட நடிகர்கள் இருந்தால் கூட இவ்வளோ கூட்டம் வந்திருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் அவருக்காக பல இடங்கள்லேருந்து, பல மாவட்டங்கள்லேருந்து, பல ஸ்டேட்டுங்கள்லேருந்து அவரை பார்க்கறதுக்கு லட்சம் மக்கள் இங்கே வந்திருக்காங்க. அவர் இறந்து இப்போ 2 வாரத்துக்கு மேலே ஆகுது. இப்போ கூட பாருங்க எவ்வளோ கூட்டம் இந்த இடத்துக்கு வந்து போயிட்டு தான் இருக்காங்க. சரி வாங்க, விஜயகாந்த் அவர்களை பார்த்து அவருக்கு நம்முடைய மரியாதை செலுத்திட்டு வருவோம். ஆரத்தி காட்டி மேடம் சில்லுங்க சில்லுங்க கையெல்லாம் எதுவும் கொடுக்க முடியாது. நேரடியாக பார்த்து ஊட்டியில் வச்சு ஷூட்டிங்கில் பார்த்து அதுக்கு பர்த்டே எல்லாம் வரும்போது வந்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவேன், அக்கா ஃபோன் பண்ணி அவங்க வைஃப் டைமில் தான் பேசியிருக்காங்க. மொபைல் என்னோட கல்யாணம் சரி நான் பின்னாடி வரேன். ஓகே, அவரை பார்த்துட்டு பட் அவங்க கிட்ட கொடுத்து அவங்க அவ்வளோ கஷ்டப்படும் அவங்களோட மிஸ்ஸஸ் என்னோட பொண்ணோட கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க. கல்யாண நாளுக்கு வந்து ஒரு நாள் முன்னாடி வந்து போனாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ கண்டிப்பாக அவரோட ஆசீர்வாதத்தோடு வந்திருப்பாங்க. அது எனக்கு ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இங்கே வந்து என்ன தவிர இந்த மாதிரி ஒரு இடத்துல அவர் வரவிருக்கோம், அவர் அப்படி வந்து பார்க்கணும்னு கடவுள் கூட நினச்சேன். ஒரு நல்லவர் நல்லது செஞ்சுருக்காங்க, அது எப்போவுமே நம்ம கூட இருக்கும். நீங்கள் வர முடிஞ்சது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்ல முடியாது. அவ்வளோதான், இதுக்கு மேலே என்ன பேசுறது. சரி இருங்க ஒரு நிமிஷம். எல்லாரும் வருமா? Thank you.
அவர் வெளியே வராரு. வெளியே வர வந்து பார்க்கவே முடியல. அதெல்லாம் கேப்டனுடைய இறப்புன்றது வந்து தாங்க முடியாத ஒரு இறப்பு தான். எவ்வளவோ செய்யணும்னு நினைச்சாரு கடவுள் வந்து அவருக்கு வந்து அவ்வளோ இது கொடுக்கல. ஆனால் அதனால வந்து அந்நியார் வந்து அதை செய்வாங்க, அவங்களுடைய பிள்ளைகள் செய்வாங்கன்னு பார்த்தோம். நாங்கள் அந்நியாரை பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வலாக தான் வந்தோம். அந்நியாரை வந்து பார்க்க முடியல. இந்த நியூஸை வந்து அந்நியார் பார்த்தாங்களான்னா நாங்கள் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி பண்டாரப்பள்ளி 13வது வார்டில் வந்திருக்கோம். அந்நியார் பார்த்தா கண்டிப்பாக வந்து எங்களுக்கு ஒரு பிரச்சாரத்துக்கு வரும்போது வந்து பார்த்தா கூட போதும். ஏன்னா அந்நியாருக்கும் நிறைய வேலை இருக்கும். நாங்கள் இப்போ வரணும்னு நாங்கள் கேட்கல, பார்க்கணுன்னு ஆசைப்பட்டது உண்மைதான். கேப்டன் ஐயாவை பார்த்தோம், அது சொல்ல முடியல. அதுக்கப்புறமா இல்லைங்க, நாங்கள் வந்து 2005 வந்து பிரச்சாரத்துக்கு வரும்போது தான் பார்த்துருக்கோம். கேப்டனுக்கு வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து எங்கள் பையனை வந்து 3 மாதம் குழந்தையில தூக்கிட்டு கேப்டன் கிட்ட போனார். கேப்டன் கிட்ட போகும்போது வந்து நாற்றமில்ல வந்து பிரச்சாரத்துக்கு கேப்டன் வந்தபோது 3 மாதம் கை குழந்தையில தூக்கிட்டு கேப்டன் சார் கிட்ட பேர் வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். ஆனால் அப்போ வந்து போக முடியல. அவ்வளோ வந்து கேப்டனுடைய தீவிர ரசிகர்ன்றதை விட அவர் எங்கள் வீட்டில் ஒருத்தர்ன்ற மாதிரி, எங்கள் குடும்பத்தில் வந்து கேப்டன் ஒருத்தர்ன்ற மாதிரி. எப்பயுமே எங்கள் வீட்டுக்காரருக்கு, எனக்கு வந்து கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆகுது. 20 வருஷத்துக்கு முன்னாடினே எங்கள் வீட்டுக்காரர் வந்து தீவிர ரசிகர். அதுக்கப்புறமா வந்து கேப்டன்ன்றது வந்து ஒரு இதுதான். கேப்டன் சொல்கிறத விட அவர் எங்கள் வீட்டில் ஒரு ஆளுன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். ரொம்ப பிடிச்ச படம், அது மனசுக்கு நெருக்கமான படம் ஒரு படம் இருக்குல்ல, வானத்தை போலதான் சார் எனக்கு. என்னைக்குமே அண்ணன் தம்பிங்க வந்து எப்படி இருக்கணுன்றதுக்கு வந்து அது உதாரணமான படம். குடும்பம்ன்றது வந்து அதை வந்து நல்லா எடுத்து காமிச்சிருக்காரு கேப்டன் சார். டைலாக் ஏதாவது சொல்ல முடியுமா? கேப்டன் சார் இருந்துதான் சொன்னதான் சார். இருக்கும்போது வந்து என்னடா எடுத்துட்டு போனோம், போகும்போது அருணாக்குடியை கூட கழட்டி வச்சுட்டு போறன்ற மாதிரி. இருக்கும்போது நல்லதை செய்யலாம், இந்த முடிஞ்ச அளவுக்கு நல்லதை செய்யணும். இந்த மாதிரி தேவையில்லாத வேலைலாம் செய்யக்கூடாது. கேப்டன் படங்கள்லயே உங்களுக்கு பிடிச்ச பாடல் ஏதாச்சிருக்கா? நன்றி சொல்லவே உனக்கு என் மன்னவா வார்த்தை இல்லையே, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். கேப்டன் இழப்பு தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெரிய இழப்புன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப பெரிய இழப்புன்னு தான் சொல்லிட்டேனே, அதை வந்து சொல்ல முடியாது வார்த்தையால வந்து அதுக்கு ஈடே கிடையாதுங்க சார். கேப்டனுடைய இழப்பு வந்து வார்த்தைன்றது வந்து பின்னாடி தான். அவர் இல்லாத இழப்பு வந்து அப்பெல்லாம் வர முடியல, முடிஞ்சிருந்தா வந்திருக்கலான்ற ஒரு ஆதங்கம் இருக்கு. கேப்டனோட கனவே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சர் ஆகிட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும், ஏழை மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லி தான் தமிழ்நாட்டை மேலும் ஒரு படி மேலே கொண்டு போய் இந்தியாவில் பெஸ்ட் தலைநகரமாக தமிழ்நாட்டை மாற்றணும்னு சொல்லி ஒரு கனவு வச்சிருந்தாரு. அவர் இல்லாதப்போ அவருக்கு அந்த மக்கள் அந்த வாய்ப்பு அவருக்கு கொடுக்கல. அடுத்ததான் வந்து அவங்க அந்நியாரும் அப்புறம் அவங்க மகன்களும் இருக்காங்க. ஸோ இந்த தருணத்தில் மக்கள் எந்த மாதிரியான ஆதரவு நம்ம அன்னையாருக்கு? அதுக்கு தான் சார் நான் சொன்னேன். நாங்கள் வந்து திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடிக்கடி எதுக்கு அதை வந்து நாங்கள் உச்சரிக்கிறோன்னா, அந்நியார் வந்து எங்கள் ஊருக்கு வரணுன்றதுக்காக தான் நாங்கள் உச்சரிக்கிறோம். நாங்கள் எங்களுடைய வந்து சப்போர்ட்டை வந்து அந்நியார் கொடுப்போம்.
அப்படின்றதுக்காக தான் நாங்கள் அந்த வந்து இடத்த வந்து நாங்கள் அந்நியருக்கு வந்து சொல்கிறது, வேற ஒரு இதுவுமே கிடையாது சார். அதாவது ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும்போது அந்த மனுஷனை யாருமே மதிக்கல. மீடியாக்காரங்களும் சரி, அரசியல்வாதியும் சரி, அவரை வந்து ரொம்ப கேவலப்படுத்தினாங்க, அசிங்கப்படுத்தினாங்க. அந்த குற்ற உணர்வுலேயே மனுஷன் 7 வருஷம் படுத்த படுக்கலையாக கிடந்தாரு. இன்னைக்கு வந்து அவர் தெய்வம் ஆயிட்டார். புரியுதுங்களா? இருக்கும்போது அவர் யாரும் மதிக்கல, மக்களும் ஓரளவு தான் ஓட்டு போட்டாங்க. இப்போ அவர் வந்து தெய்வமாக நமக்கெல்லாம் ஆசி வழங்கிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு உள்ள உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர் கூடினாலே ஏதாவது ஒரு அசம்பாவிதம், யாராவது ஒருத்தர் டெத் ஆகிடுவாங்க, இல்லை யாருக்காவது கை கால் ஒடிஞ்சிரும். ஆனால் 11 கிலோமீட்டர் தூரத்துக்கு கேப்டனோட இறப்பு ஊர்வலம் வரும்போது கூட 11 லட்சத்துக்கு மேலே மக்கள் கூடியும் கூட ஒரு சாவு கூட நடக்கலை, யாருக்கும் கை கால் முறிவு ஏற்படல, எந்த அசம்பாவிதமும் நடக்கலை. இதுல இருந்தே தெரியுது கேப்டன் அவர்கள் தெய்வமாகி நம்மளை எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுக்கப்புறம் இது வரைக்கும் ஆதரிக்கிற கேப்டனை, ஓகேங்களா, இதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஊர் மக்கள் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழகமும் ஆதரிக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதுதான் சார், நாங்கள் கூட அதை தான் நாங்களும் நினைக்கிறோம். வந்து இதுக்கப்புறமாவது கேப்டனுடைய ஆசையை வந்து நம்ம நிறைவேற்றணும் அப்படின்றது தான் ஒரு குறிக்கோளை தவிர வேற ஒரு எதுவுமே கிடையாது சார். கேப்டனை வந்து நாங்கள் வந்து இத்தனை நாள் நம்ம தெரியலன்றதை விட கேப்டன் தெரிஞ்சு கேப்டன் தெரியல, இப்போ வந்து நாங்கள் கேப்டனுக்கு ஆதரிக்கிறோம், அந்நியாரை முன்மொழிகிறோம். பசங்களும் நாங்கள் ஒரு இதுதான்றோம் சார். பசங்களுக்கும் வந்து யாரும் இல்லை அப்படின்ட்டு கிடையாது, எல்லாமே இருக்கும். நாங்கள்லாம் இருக்குன்றதுனால தான் நாங்கள் வந்து 5-6 மணி நேரம் பயணம் பண்ணி வந்து கேப்டன் சாரை பார்க்கணுன்றதுக்காக வந்திருக்கோம். இன்னைக்கு பல பெரிய தலைவர்களுக்கு சமாதி இருக்குது. பெரிய பெரிய முக்கியமான இடங்களில், பீச்சில் முக்கியமான இடங்களில் சமாதி இருக்குது. அங்கெல்லாம் போனாங்கன்னா விளக்க கூட தொட்டு கும்பிட மாட்டாங்க, ஏன்னா அதை சமாதியாக தான் பார்க்குறாங்க. ஆனால் கேப்டனோட சமாதியை மட்டும்தான் வரவங்க எல்லாமே கோயிலாக பார்த்து விபூதி அள்ளி பூத்துறாங்க. புரியுதுங்களா? இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கணும், கேப்டன் அவர்கள் வந்து தெய்வமாயிட்டாரு, நம்மளை விட்டு பிரியல, நம்ம கூட தான் இருக்காரு. அதனால் வரக்கூடிய காலங்களில் நம்ம ஒட்டுமொத்த மக்களும் அந்த கேப்டனுடைய கட்சியையும் அந்த குடும்பத்தையும் ஆதரிக்கணும்னு நீங்கள் சபதம் எடுத்துக்கங்க சார். அவர் அரசியலுக்கு வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சொந்த சொத்தை தான் விற்று அரசியல் அந்த மாநாட்டவே வந்து நடத்தினாருன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாது, இப்போ தான் சார் தெரியும். அதனால் வந்து 10 ரூபா செஞ்சாலே 10 இடத்துல வந்து சொல்கிற இந்த காலகட்டத்தில் எல்லாத்தையுமே வந்து அரசியலாக பேசுகிறாங்க. எல்லாத்தையுமே ஒரு சின்ன டெத்தாக இருக்கட்டும், ஒரு பெரிய அசம்பாவிதமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அரசியலாக்கிற இந்த காலகட்டத்தில் வந்து அவருடைய பணத்தை செலவு பண்ணி சொந்த செலவுலேயே வந்து அரசியலில் நடத்தி இது வரைக்குமே வந்து ஏழை எளிய மக்களுக்கு வந்து பல்லாயிரம் கோடி செஞ்சுட்டு இன்றைக்கி வந்து இறப்பை சந்திச்சிருக்காரு. கண்டிப்பாக வந்து எங்களுக்கான ஆதரவு வந்து அவருக்கு தான் சார். நன்றி. திருப்பத்தூர் மாவட்டம் நாட்டுமல்லி பேரூராட்சி 3வது வார்டிலேருந்து 13வது வார்டிலேருந்து நாங்கள் வந்திருக்கோம். இதுக்கிட்ட ஒரு 400 கிலோமீட்டர் வந்து நாங்கள் கேப்டன் பார்க்கலான்ட்டு வந்திருக்கோம். நாங்கள் இப்போ எனக்கு ஒரு நாங்கள் ஆரம்ப காலத்தில் கேப்டனோட தீவிர ரசிக்கிறாங்க. அவரை அன்னைக்கு வந்து நாங்கள் பார்க்கும்போது திரும்பி மறுபடியும் அவருக்காக எல்லாமே நாங்கள் ஒரு ஊரே நாங்கள் வந்திருக்கோங்க அவரை பார்க்கறதுக்காக. எங்கள் ஊர் ஃபுல்லாக வந்திருக்கோம், 2 பஸ்ஸுக்கு நாங்கள் வந்திருக்கோம் அவரை பார்க்கணுன்ட்டு. அவரை பார்த்து வந்திருக்கோம். யார் பேர் 2 பேருக்கு ஒன்றாரு? எங்கள் அக்கா வந்து இப்போ வந்து அவருக்காக ஒரு அஞ்சலி ஒரு பாட்டு ஒன்று பாடுவாங்க. பாடுக்கா இதாக அப்பா உன் துக்கத்தை பார்க்க வந்துருப்பா, நீங்க இருந்ததா எங்களெல்லாம் எப்படியா பார்த்துருப்பா. சாப்பாடு எங்களை கேட்கறதுக்கு ஆளுப்பா, நீ எங்க இருந்தாலும் அந்த அளவுக்கு நல்லா கடவுள்ப்பா, எங்களெல்லாம் காப்பாற்றணும்ப்பா, இந்த கட்சியை வளர்க்கணும்ப்பா. கேப்டன் வாழ்க! கேப்டன் வாழ்க! கேப்டன் வாழ்க! கேப்டன் வாழ்க! நடுவு